அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 35, குறள் எண் 342. துறவு. வேண்டின் உண்டாகத் துறக்க, துறந்தபின் ஈண்டு இயற்பால பல. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், எல்லா பொருள்களையும் துறந்தால் ஒருவருக்கு இமைக்கண்ணே உளவாம் முறைமையை உடைய இன்பங்கள் பல. இன்பங்களை வேண்டின் அவற்றை காலம்பெற துறக்க என்கிறார். துன்பம், சுருக்கமாகவும் சொல்கிறேன், துன்பமில்லாத நிலைமை வேண்டுமானால் எல்லா பொருள்களும் உள்ள காலத்திலேயே துறக்க வேண்டும். துறந்தபின் இங்கு பெறக்கூடும் இன்பங்கள் பல. துறவு அதிகாரத்தை பற்றி சொல்கிறார். நிச்சயம் கடைசி வரையும் இருந்துட்டு கடைசியில் போய் துறவியாகி என்ன செய்ய முடியும்? ஒன்றும் இல்லை. அதுதான் சொல்கிறார் அவர். முதல்லையே துறந்துட்டோம்னா அவன் நல்லவனாக இருக்க வாய்ப்பு உண்டு, அவனுக்கு எல்லா இன்பமும் கிடைக்கும். யார்? ரமண மகரிஷி மாருதி அப்படின்னு சொல்கிறார். அதிகாரம் 60, 592. ஊக்கம் உடைமை. உள்ளுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஊக்கம் உடைமைய ஒருவனுக்கு நிலை நின்ற உடைமையாவது மற்ற பொருள் உடைமை நிலை நில்லாது நீங்கி போகும் என்கிறார். சுருக்கமாகவும் சொல்கிறேன், ஒருவனுக்கு நிலை பெற்ற உடைமை ஊக்கம் உடைமையே, மற்றைய உடைமை நில்லாமல் நீங்கிவிடும். ஊக்கம் உடைமைதான் நிலையான உடைமை, மற்ற பொருளெல்லாம் நிலையில்லாதது என்கிறார். நிலையில்லாமல் நீங்கிவிடும் என்கிறார். உண்மைதானே? அவன் ஒரு மனிதன் ஊக்கம் இருந்துச்சு வச்சுக்க, அவன் என்ன வந்தாலும் அவனை துரத்தி அடித்து வென்றுட்டு போயிடுவான்ல. அதுதான் அவன் சொல்கிறான். ஊக்கம் இருக்கணும், முதல்ல ஊக்கம் இருக்கணும், அப்புறம் தான் ஆக்கம் வரும். ஊக்கமே இல்லைன்னா ஆக்கம் வரும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதைத்தான் திருவள்ளுவர் அற்புதமாக சொல்கிறார். அடுத்து இறைமாட்சின்ற ஒரு குறள், 39, அதிகாரம் 385வது குறள். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இது தெய்வப்புலவர் திருவள்ளுவர், பொருள் வரும் வழிகளை மென்மேலும் இயற்றலும், வந்த பொருள்களை சேர்த்தலும், காத்தலும், காத்தவற்றை வகுத்து செலவு செய்தலும் வல்லவன் அரசன் என்கிறார். அதாவது இந்த குறள் மக்களாட்சிக்கும் பொருந்தும். நிதிநிலை வாசிக்கும் போது அந்த நிதியமைச்சர் பெரும்பாலும் இந்த குறளை வாசிப்பது வழக்கம். நிதிநிலை அறிக்கும் போது அதற்கு முன்னாடி இந்த குறளை வாசிப்பது வழக்கம். சரி, நிதிநிலை அறிக்கைக்காக தான் இந்த குறளை வாசிக்கிறீங்க, எல்லா குறளையும் படிங்க, அப்போ தானே அரசாங்கம் நல்லபடியாக நடைபெறும். அரசு நல்லா நடைபெற வேண்டுமானால் திருக்குறளை நிச்சயமாக அரசியல்வாதிகள் படிக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்கிறார், நாம் எப்படி அரசை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் வரும். இதற்காக திருக்குறளை மட்டும் அந்த நிதி அறிக்கையில் மட்டும் அந்த திருக்குறளை சொன்னால் போதும், அப்போ மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்காத. மக்கள் எல்லாருமே, அதுவும் இளைஞர்கள், மாணவர்கள் இப்போ ஒவ்வொரு குறளையும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நேற்று ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கல கேட்குறேன், சொல்கிறாப்புல, என் பையன் இப்போ காலையில் எழுந்திரிச்சு ஒரு குறளை படிக்க ஆரம்பிக்கிறாப்புல அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த அளவுக்கு. ஏன்னா உங்களுக்கு அலைபேசியும் செல்லுன்னு வச்சுக்கிட்டே இருக்காங்க. எந்த நேரம் பார்த்தாலும் செல்லு கல்லு. அதாவது செல்லை எடுத்துக்கிட்டே கற்கிறாங்க. அது நிலைக்க முடியுமா? அந்த செல்லை பார்த்தாலே நம்ம செல்லை உபயோகிக்க வேண்டும் மாணவர்கள். ஆனால் அதை தக்க நேரத்தில் உபயோகிக்க வேண்டும். எப்படி? அதாவது அன்னப்பறவை, அதாவது பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலையும் மட்டும் குடித்து விட்டு நீரை கீழே அப்படியே வைத்துவிடும். அது மாதிரி அலைபேசியில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். கெட்ட விஷயங்கள் அலைபேசியை மற்றபடி பேசவே கூட எடுத்து விட வேண்டும். அதுதான் மனிதனுக்கு கூறிய அறிவுரை. நான் சொல்கிறேன், தெய்வப்புலவர் சொல்கிறாருங்க, அலைபேசி அப்படி இல்லை, நான் சொல்கிறேன் அவர் வடிவத்தில். அதனால் அலைபேசியை ஓரளவுக்கு தான் நம்ம தொடர்ந்து வச்சிருக்கக்கூடாது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். மாணவ செல்வங்கள் நன்றாக கற்க வேண்டுமானால்
நிச்சயமாக அலைபேசி ஓரளவு தான் பயன்படுத்த வேண்டும். எந்த நேரம் அலைபேசிட்டு தான் எப்படி உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்கும்? சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் எப்படி கலெக்டர் ஆவீங்க? நம்மளும் ஏன் அந்த 54 பேரில் வர முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும். நம்ம ஏன் கலெக்டர் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தால் தயக்கம் எதிலையும் இருக்கக்கூடாது. தயக்கம் இருந்தாலே தோல்வியில்தான் முடியும். தயக்கமே கூடாது. வாழ்க்கையில் நம்மால் முடியும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அடுத்து ஒரு முக்கியமான குறளை மட்டும் சொல்கிறேன். இது ரொம்ப மிக பிடிச்சமான குறளுங்க. அதாவது, தொட்டனை தூறும் மணற்கேரி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. அதாவது, மனிதனுடைய கேணியை தோண்ட தோண்ட நீர் ஊறும். அதுபோல மனிதன் மாணவ செல்வங்கள் படிக்க படிக்க அறிவு ஊறும் என்கிறார். இதை இந்த அவர் சொல்கிறார்ல மணற்கேணின்றத, நான் பரமக்குடி அருகில் தான் என்னுடைய கிராமம். நான் பரமக்குடியில் சில நேரம் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுச்சுன்னா நான் குடிக்கிறதுக்கு என்ன செய்வேன்னா ஆற்றுக்கு தான் போவேன். அந்த ஆற்றுல என்ன செய்வோம்னா அப்படி ஊற்று தோட்டியிருப்பாங்க, அதில் தண்ணி கிடக்கும். அந்த பழைய தண்ணியை பூரா இறச்சி விட்டுருவோம். இறச்சி விட்டுட்டோம்னா மறுபடியும் ஊருங்க தண்ணி. அந்த தண்ணியில் தான் குடிக்கிறது உண்டு. அப்போ இவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே மணற்கேணியை பற்றி சொல்லியிருக்காரு பாருங்க. நான் நேரடியாகவே அனுபவிச்சிருக்கேன் அந்த மணற்கேணியை. அந்த மணற்கேணி தோண்ட தோண்ட தண்ணீர் ஊறுவது போல நாம் படிக்க படிக்க நம்முடைய அறிவு வளரும். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார். இதெல்லாம் அவர் ஒவ்வொரு ஓமையுமே இப்படி சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே இல்லைன்னா கவிப்பேரரசு வைரமுத்து அவர் ஓப்பனாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? எனக்கு இறைபக்தியே கிடையாதுங்க. நேரடி இது ராஜா முத்தியமன்றத்தில் கேட்டேங்க. எனக்கு இறைபக்தியே கிடையாது, ஆனாலும் நான் உயிரெழுதி வைச்சிருக்கேன். அவன் உயிரெழுதி எதுக்கு எழுதியிருப்பான்? சொத்துக்கு மகனுக்கு எவ்வளோ வேணும், மகளுக்கு எவ்வளோ பிரித்து கொடுக்கணும்னு எழுதி வச்சுருப்பான். இவர் என்ன எழுதியிருக்காரு? நான் அவர் இறக்கும்போது அவருடைய இதயத்தில் திருக்குறள் புத்தகத்தை வைத்து புதைக்க வேண்டும் என்று எழுதி வச்சிருக்கார். நான் சொல்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 வருஷம் 7 வருஷம் இருக்கும். அவர் சொன்ன நேரடியாக இங்கே ராஜா முத்தியமன்றத்தில் பேசையில் அப்போ அவர் அணுவாக ரசிச்சிருக்காருங்க திருக்குறளை. திருக்குறள் முனுசாமி எப்படி அணுவாக ரசித்தாரோ அது மாதிரி ரசிச்சிருக்காரு. நம்முடைய திரைப்பட நடிகர், சின்னத்திரை நடிகர், கலைமாமணி, நகைச்சுவை மன்ற தலைவர் முனைவர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் பேரறிஞர் அண்ணாவோட கிட்டத்தட்ட ஒரு பட்டிமன்றத்திலேயோ அல்லது புத்தக திருவிழாவிலோ பேசும்போது கிட்டத்தட்ட 7 குறளையாவது சொல்லுவார். அவர் சொல்லும் குறளும் எல்லாமே அற்புதமாக இருக்கும். அவ்வளோ அற்புதமான ஒரு மனிதர். கிட்டத்தட்ட அப்படியே பேரறிஞர் அண்ணாவோடையே அவர் ஒட்டிக்கிறாரு. அதாவது என்ன செய்கிறார், அவருடைய கருத்தை ஏற்றுக்கிறார் அவர். அதனால் நாமும் அவர் திருக்குறளை நல்லா அனுபவிச்சிருக்காருங்க. திருக்குறளை படித்து, ஏன்னா அவள் தமிழ் பேராசிரியர் அல்லவா, அதனால் அவங்க அப்பா வேறு தமிழாசிரியர், அதனால் திருக்குறளை நல்லா அனுபவிச்சிருக்காரு. அதனால் திருக்குறளை தினமும் ஒரு திருக்குறளை படியுங்கள் மாணவ செல்வங்களை. படித்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது ஆவீர்கள். இப்போ நான்னா அந்த திருக்குறளை படிக்காமலே படித்து வச்சுருந்தா அதில் எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது, சும்மா மனப்பாடம் பண்ணி எழுதினேன். ஆனால் எங்கள் அம்மா என்ன காலையில் 5 மணிக்கு எழுந்து விட்டுருவார்கள். 5 மணிக்கு எழுந்து படித்ததுனால தான் 5ஆம் வகுப்புலேருந்து கடைசி வரையும் 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிப்பேன். மற்ற மாணவர்கள் 5 மணிக்கு பார்த்து என்னை புறாமல் கூட போடுவாங்க. என்னங்க காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு லைட் எரியுதுன்னா நீங்களாக தாங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலவே என்ன செஞ்சவன், நான் என்னுடைய ஊர்க்கார பையன் ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பன், என் நண்பன் 2 பேர், என்னுடைய கிராமத்துக்கார 2 பேரும், நானும் அவனும், அப்புறம் இன்னொரு பையன் பசுமலைன்னு, அவன் நவ் இஸ் நோ மோர். 3 பேர் என்ன சொல்ல தனியாகவே ரூம் எடுத்துட்டேன். ஏன்னா வீட்டில் தொந்தரவு இருக்குல்ல, காலையில் 5 மணிக்கு போய் தூங்குகிற நேரத்தில் போய் இப்படி செஞ்சுட்டு இருக்கலன்னு சொல்லுவாங்க. இதனால் நாங்கள் தனியாக ஒரு ரூம் எடுத்து லாட்ஜ் எடுத்து படித்தோம். அதனால் காலையில் எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்றான் பாரதியார். அதை அப்படியே நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி வர வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.